அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு பணித்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த அரிய சந்தர்ப்பத்தில் இங்கே சொல்லப்படுகின்ற செய்திகளை சொல்லுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு என்றென்றும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய செய்திக்குள் நுழைகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நம்மை படைத்த எஜமானனை நாம் அதிகம் அதிகம் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் முஸ்லிம்கள் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை முஸ்லிம்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹுவை நாம் நேசிக்கின்ற எல்லாவற்றையும் விட அதிகம் நேசிக்க வேண்டும். கணவன் மனைவியை நேசிக்கலாம், மனைவி கணவனை நேசிக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கலாம், சக மனிதர்கள் நட்பு வட்டாரத்தில் நேசிக்கலாம். அந்த நேசம் என்பது அளவு கடந்து இவை எல்லாவற்றையும் விட நாம் சொத்தை நேசிக்கலாம், சுகத்தை நேசிக்கலாம், நாம் நேசிக்கின்ற எல்லாவற்றையும் விட அதிகம் அதிகம் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை சொல்லித் தருகின்ற பொழுது மூமின்கள் யார் அல்லாஹ்வை நம்பினார்களோ, யார் மறுமை நாளை நம்பினார்களோ அவர்கள் எப்படி நேசிப்பார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், யார் அல்லாஹ்வை உண்மையாக நம்பினார்களோ அவர்கள் அல்லாஹ்வை மிக கடுமையாக நேசிப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வார்த்தையை போட்டு அஷத் என்றால் கடுமை, அந்த நேசத்தில் கடுமை காட்டுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் உண்மையிலேயே நம்பியவர்களாக இருந்தால் நாம் எல்லாவற்றையும் விட நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றையும் நேசிப்பதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அதிகம் அதிகம் நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லித்தரான். இதற்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான், மூன்று பண்புகள் எவரிடத்தில் இருக்கிறதோ, மூன்று பண்புகள் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை, ஈமானுடைய இன்பத்தை ருசித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ ஈமானுக்கென்று தனி சுவை இருக்கிறது, உணவுக்கு சுவைகள் இருக்கிறது போல நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கைக்கென்று தனி சுவை இருக்கிறது, தனி இன்பம் இருக்கிறது, ருசி இருக்கிறது. அவற்றை எல்லோராலும் சுவைத்து விட முடியாது, அவை எல்லோராலும் ருசித்து விட முடியாது. யாரிடத்தில் மூன்று பண்புகள் இருக்கிறதோ அவர்களால் தான் ஈமானுடைய சுவையை சுவைக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஐயக்கூன், அதுல ஒரு பண்பு, முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் ஐயக்கூன் அல்லாஹ் வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்ற எல்லாவற்றையும் விட அவர்களது உள்ளத்தில் நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு மிகவும் விருப்பக்கூடியவர்களாக மற்ற எல்லோரையும் விட இருவரும் அவர்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப இந்த பண்பு இருந்தது என்று சொன்னால் ஈமானுடைய சுவையை சுவைக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம்.
அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். அப்போ அல்லாஹ் முஸ்லிம்களாக நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய பட்டியலில் நாம் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய நேசம் அளப்பரியதாக இருக்க வேண்டும். இத கொஞ்சம் மாற்றி அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னார், அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக, அல்லாஹுடைய விருப்பத்திற்குரியவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறுவது என்பது இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகின்ற எல்லாவற்றையும் விட மகத்தானது, சிறந்தது, ஈடிணையற்றது. அப்படியான அந்த நேசம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அந்த நேசத்தை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற போது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள், அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்கள் லா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த அச்சமும் பயமும் இல்லை. எதை பத்தியும் பயப்பட மாட்டாங்க, எதை பத்தியும் பயப்பட மாட்டாங்க. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் உலகத்துல எல்லாமும் கொடுக்கப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, நமக்கு எந்த பயமும் இல்லை. அவர்கள் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. இந்த உலகத்துல பயப்படாத மனுஷன் எவனாவது இருக்கானா? எவ்வளவு தைரியசாலி என்று சொன்னாலும் ஏதாவது ஒன்றுக்கு அவன் பயப்படுவான், ஏதாவது ஒன்றுக்கு அவன் பயப்படுவான். இந்த உலகத்துல இப்போ அச்சம், எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு விதமான அச்சம். சும்மாவே இருக்கு, இந்த செல்போன் மூலமாக எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்படியா இப்படியா, அதை செஞ்சா இது வருமா, இது செஞ்சா அது வருமா, நம்ம அதை படிக்கிறோம்னு வைங்களேன், வாசிக்கிறோம்னு வைங்களேன், உடனே நமக்கும் இப்படி செய்யுது, அப்படி கவலை பயம் வந்துருதா இல்லையா? இந்த பயம் இல்லை, பயமற்று இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த உலகத்தை பற்றி உண்டான எந்த கவலையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் ஒருத்தனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வான் என்பதை நம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழர்களே, இதா அஹப்பல்லாஹுல் அப்த, அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ் ஒரு அடியானை விரும்ப ஆரம்பித்து விட்டால், நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீலை அழைப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், ஜிப்ரீலே என்ன இருக்கான் பாருங்க, இன்னார், இந்த மனிதன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை, நான் அவனை நேசிக்கிறேன், நான் இவனை நேசிக்கிறேன், எனவே நீரும் அவனை நேசி, நீயும் அவனை நேசி என்று கட்டளையிடுவான். அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிச்சுட்டா ஜிப்ரீல கூப்பிட்டு, நான் இவனை நேசிக்கிறேன், நீனும் அவனை விரும்பு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்வாங்களாம், அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேசம் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபயுனாதி ஜிப்ரீலு ஃபி அஹ்லிஸ் ஸமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ள எல்லோரையும் அழைப்பார்களாம். வானத்தில் யார் இருக்கா? வானவர்கள், மலக்குமார்கள் எல்லோரையும் அழைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்வார்களாம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், அல்லாஹ் இன்னாரை நேசிக்கிறான், இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான், அவன் நேசிப்பதாக என்னிடம் சொன்னான், என்னையும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னான், நானும் நேசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் அவனை நேசியுங்கள். வானவர்கள் அழைத்து, எண்ணிலடங்கா வானவர்கள் இருக்கிறார்கள்,
வானத்தில் உள்ள அனைத்து வானவர்களையும் அழைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாம், அல்லாஹ்வை இந்த மனிதன் நேசிக்கிறான், நான் நேசிக்கிறேன், எனவே நீங்களும் அவனை நீங்களும் இவனை, நீங்கள் எல்லோரும் இவனை நேசியுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாம். வானத்தில் உள்ள எல்லோரும் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். என்ன நடக்கிறது? சும்ம யூதஉ லஹுல் கபூல தரீகஹு ஃபில் அர்த், உலகத்துல அவனுடைய வாழ்க்கையில எல்லோரும் எல்லா அங்கீகாரமும் அவனுக்கு வழங்கப்படும். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து, அந்த மகத்தான நேசம் கிடைத்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் என்ன ஆகிறது? உலகத்துல நமக்கு வாழ்க்கைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. வானத்துல எல்லோரும் விரும்புகிறார்கள். எல்லாம் உலகத்துல அத மாதிரி ஒரு இது ஈடு இணையற்ற செயல் கிடையாது என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து விளங்குகிறோம். எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லா மக்களும் முயற்சிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் பல்வேறு வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தை கிடைக்க பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹும் சொல்லித் தருகிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் இருப்பவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத எத்தனையோ செயல்களை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். திக்ர் மஜ்லிஸ்னு ஒன்று நடத்துவாங்க. தரீகாக்கள்னு இருக்கு. ஷாதலியா தரீகா, காதிரியா தரீகா, நக்ஷபந்தியா, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தரீகாக்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த தரீகாக்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அவரை ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு கீழே உள்ளவங்க முரீதுன்னு அழைக்கப்படுவார்கள். முரீது அதாவது இவர் நம்ம குரு சிஷ்யர்கள் இருப்பாங்க இல்லையா, அத மாதிரி அந்த தரீகாக்களுடைய தலைவர் ஷேக் என்றும், அதற்கு கீழால் அவர்களுடைய சிஷ்யர்கள் அது என்னது சிஷ்யர்கள் முரீதுகள் என்றும் அழைக்கப்படுவார்கள், முரீதீன்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள். இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க? திக்ர் மஜ்லிஸ் நடத்துவாங்க. திக்ர் மஜ்லிஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரிகாக்கும் ஒவ்வொரு முறை இருக்கிறது. என்ன இது அந்த தரிகாக்கள்ல நடத்தப்படுகின்ற முறைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, திக்ர் மஜ்லிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க நிறைய இந்த இதுல எல்லாம் வலைத்தளத்துல பார்த்திருப்பீங்க. ஒரே கேலி கூத்து, டான்ஸு ஆடுறது, இத மாதிரிலாம் இருக்கும். ஷேக் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க, ஊ ஊன்னு கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவரு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்க அது திக்ர் மஜ்லிஸ்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஷாதிலியா தரிக்கால ஒரு மாதிரி, காதிரியா தரிக்கால என்ன செய்வான்? நைட்டு தான் நடத்துவான் திக்ரு. அதையும் நைட்ல லைட் ஆஃப் பண்ணிடுவான். என்ன செஞ்சிருவான்? இருட்டு திக்ருன்னே பேர், அதுக்கு பேர் இருட்டு திக்ருன்னே பேருங்க. அதை என்ன செய்வாங்க? சொல்லிக்கிட்டு ஊன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க, ஊன்னு கத்திக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த செயல் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுமா? அது மட்டுமில்ல, அந்த ஷேகுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது ஒரு அருவருக்கத்தக்க வகையில் இருக்கும். அவருக்கு பணிவிடை செய்கிறேன் என்று சொல்லி அவருக்கு என்னமோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் அல்லாட்டேருந்து என்னமோ கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க நம்பிக்கிட்டு அவர் காலை கழுவுறது, காலை தாளா இருக்கு இல்லையா, சாப்பிடுவோம் உணவு தாளால வச்சு அவர் காலை கழுவிட்டு அந்த தண்ணியை குடிப்பாங்க. அவர் மென்று உணவை மென்று துப்பிடுவார். அதை எல்லா சோத்தோடையும் சேர்த்து விரவி என்ன செய்வாங்க? முரீதீன்கள் சாப்பிடுவாங்க. நடக்குது, நான் இல்ல பொய் சொல்லல, இது நடக்குது. நம்ம அருகாமையில் இருக்கிற காயல்பட்டணத்துல இருக்கு, மேலப்பாளையத்துல இருக்கு. சரியா? இப்படி செய்யக்கூடிய இவர்கள் என்ன காரணம்? திக்ர் அல்லாஹ்வை நினைச்சு திக்ர் செஞ்சோம்னா, இந்த ஷேக் சொல்லித்தர மாதிரி நம்ம செஞ்சோம்னா நமக்கு என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சிரும், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள் ஆகிவிடுவோம் என்று தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தானே செய்கிறார், அறியாமல் செய்கிறார்.
ஆனா இது மாதிரியான முறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஊஹுன்னு கத்துவான், ஆஹுன்னு கத்துவான். என்னப்பா ஆகுன்னா யாருப்பா? அல்லாஹ்தான். அல்லாஹ்தான் கூப்பிடுறோம். என்ன அலிஃப், முதல் எழுத்து அலிஃப் இருக்குல்ல, அலிஃப் அலிஃப்னு 2 குட்டி அலிஃப் போட்டுக்கிட்டு அது அந்த நடுவுல உள்ள அலிஃப் எடுத்து இந்த அலிஃப்ல சேர்த்துக்கிறோம். அலிஃப் கடைசியில ஹே இருக்கா, இந்த இடையில உள்ள லாம்லாம் காணா போயிடும். என்ன அதே மாதிரி திருப்ப அந்த அலிஃபையும் நடுவுல உள்ள அலிஃபையும் விட்டுட்டு அஹு 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 அப்படின்னு கத்துவோம். என்னன்னு கேட்டா அல்லாஹ் இப்படி சொல்லித்தரான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கென்று அழகிய திருப்பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றதை விட்டு போட்டு திருமறை குர்ஆன்ல சொல்லித்தரான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கென்று அழகிய திருப்பெயர்கள் இருக்கிறது, ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டே அவனை அழையுங்கள். எப்படி இருக்கணும், எப்படி அழைக்கணும், அதையும் சொல்லித்தாரான். வதுகுர் ரப்பக தவர்ருஅன் வகீஃபத்தன் துனல் ஜஹர். அல்லாஹ்வை நீர் உம்மை நினைவு கூறுங்கள், திக்ர் செய். எப்படி? பணிவாக, பணிவாக, ரகசியமாக, சப்தமின்றி. தூணல் ஜஹர், சப்தமின்றி. அல்லாஹ் சொல்லித்தரான். அடே சப்தம் போடாத, பணிவா செய்யி அப்படிங்கிற. இவன் வானத்துக்கும் பூமிக்கும் கீழே குளிக்கிறான். அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் அவர்களுக்கு புரியல. அல்லாஹ் ஒன்றை சொல்லிக் கொடுக்க, அல்லாஹ்வை எப்படி எனக்கென்று அழகிய திருப்பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு நீங்கள் என்னை அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்க, இவனா ஒன்ன கண்டுபிடிச்சு ஹூ ஹூ ஹூன்னு கத்தி கூப்பாடு போடுறது நம்ம பார்க்கணும். சப்தம் இல்லாம செய்யுங்கிறான். இவன் மைக்க போட்டு கத்துறான். இதனால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நிறையவே வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றானா எப்படி? மா தகர்ரப இலைய அப்தி பிஷையின், என்னிடத்தில் ஒன்றை கொண்டு என்னுடைய அடியான் என்னை நெருங்குகிறான். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. மா தகர்ரப இலைய அப்தி பிஷையின், என்னை கொண்டு, ஒரு விஷயத்தை கொண்டு என்ன ரொம்ப என்னுடைய அடியான் நெருங்குகிறான். என்ன விஷயம் அது என்று சொன்னால், அஹப்ப இலைஹி மிம்மா மிம்மஃப்தரல்து அலைஹி, எனக்கு எது விருப்பமோ, எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் அவன் மீது கடமையாக்கி இருக்கிறேன். அதை செய்வதன் மூலமாக அவன் என்னை நெருங்குகிறான். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. எனக்கு விருப்பமான ஒன்றை நான் அவனுக்கு கடமையாக்கி இருக்கிறேன், அதை செய்வதன் மூலமாக அவன் என்னை நெருங்குகிறான் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நமக்கு கடமையானது என்ன? தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் செய்வதன் மூலமாக என்னுடைய அடியான் என்னை நெருங்குகிறான் என்று சொல்லிட்டு திரும்பவும் அல்லாஹ் சொல்றான், ஒமா யஸாலு அப்தி இலைய யதகர்ரபு மின் நவாஃபில், அதுல கடமையானதை செய்யறதன் மூலமாக என்னை நெருங்குகிறான். அதுல உபரியான வணக்கங்கள் இருக்கு இல்லையா? நஃபிலான தொழுகைகள் இருக்கு, சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது, சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது, நஃபிலான நோன்புகள் இருக்கிறது, தான தர்மங்கள், ஜக்காத்து கடமை, தான தர்மங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் உம்ரா செய்யலாம். இதையெல்லாம் செய்வதன் மூலமாக அவன் என்னை மிகவும் நெருங்குகிறான். எந்த அளவுக்கு நெருங்குகிறான் என்று சொன்னால், ஹத்தா உஹிப்புஹு, இறுதியில அவன் இதை செய்து செய்து என்னை நெருங்கிக் கொண்டே இருக்க என்னால் தாங்க முடியாமல் நான் அவனை விரும்ப ஆரம்பித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய உலகத்துல ஒருத்தருடைய நேசம் பெறணும் அப்படின்னு சொன்னா நாம எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்றோம். ஒருத்தருடைய ஒரு நிறைய பெரிய பதவியில் இருக்கிறவங்க,
நல்ல செல்வாக்கோடு இருக்கிற மனிதர்களுடைய கடைக்கண் பார்வை என் மீது பட்டுவிட வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவு முயற்சிகளை நாம் மேற்கொள்றோம். நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். சில பேர்லாம் அவருடைய அந்த அரசியல்வாதியினுடைய அந்த தலைவருடைய கடைக்கண் பார்வை என்னிடம் பட்டுவிடாதா, அவன் வரும்போது போகும்போது தான் போய் நின்றுட்டு இருப்பான், முன்னாடியே நிற்பான். இப்படி முயற்சி செய்கிறாங்களே, இதனால நாம் அல்லாஹுவை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய நேசத்தை கிடைப்பதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொள்றோம்? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வெறுமனே சொல்லிட்டு நிப்பாட்டலைங்க, சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. வெறுமனே மக்களுக்கு உபதேசம் செய்பவர்கள் அல்ல அல்லாஹ்வுடைய தூதர், தானும் அதை கடைபிடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. இரவு தொழுகையெல்லாம் அவர்கள் கால்கள் வீங்க வீங்க நின்று தொழுதார்கள் என்ற செய்திகள் எல்லாம், நிறைய நேரம் நின்று தொழுவார்கள். பக்கரா, ஆல் இம்ரான் போன்ற அத்தியாயங்களை எல்லாம் ஓதி தொழுவார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல ஒரு செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபைதா பகிய மின் கிராஅத்திஹி நஹூ மின் 30 வ 40 ஆயத். அதாவது இரவு தொழுகையை தொழுது நியம கடைபிடித்துட்டு வர்ற ரசூலுல்லாஹ் கடைசி காலத்துல தன்னுடைய ஏழாமையில் இருக்கின்ற பொழுது நிறைய நேரம் நின்று தொழ முடியாம முதல்ல உட்கார்ந்து தொழுவாங்க. உட்கார்ந்து தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது இரவு தொழுகையில அப்படி உட்கார்ந்து அமர்ந்து தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது 30 அல்லது 40 வசனங்கள் பாக்கி இருக்கின்ற பொழுது அப்படியே எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு 30-40 வசனங்கள் ஓதி முடித்து ருக்கு செய்து முதல் ரக்காத்தை முடித்து பின்பு இரண்டாவது ரக்காத்துக்கு வந்து அதே மாதிரி அமர்ந்து தொழுவார்கள். அதே மாதிரி 30-40 வசனங்கள் பாக்கி இருக்கின்ற பொழுது எழுந்து நின்று ஓதி முடித்து ருக்கு செய்து சுஜூத் செய்து அந்த தொழுகையை முடிப்பார்கள் என்று ஆயிஷா நாங்க அறிவிக்கிறாங்க. உட்கார்ந்து அப்போ எவ்வளவு ஓதிப்பாங்க. நின்னே 30 வசனங்கள் 40 வசனங்கள் ஓதுறாங்கன்னு சொன்னா 30 வசனங்கள் 40 வசனங்கள் ஓதுறாங்கன்னு சொன்னா அவங்க இயலாமல் உட்கார்ந்து எவ்வளவு நேரம் தொழுதிருப்பாங்க. அப்படி தொழுதிருக்காங்க. இத மற்றவர்களையும் தன் குடும்பத்தினரையும் இது செய்ய சொல்லி தூண்டுறாங்க. அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கணும்னா இதை செய் அப்படிங்கிறாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு நேரா தம் மக வீட்டுக்கு போறாங்க. ஃபாத்திமா அவங்க வீட்டுக்கு போறாங்க. போய் கதவை தட்டுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. மருமகன் தானே, அவங்க இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. இதா ஷா ஐ யபஅஸனா பஅஸனா. ஆயிஷா கதவை தட்டுறாங்க. கதவை தட்டிட்டு கதவை திறந்த உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து கேட்குறாங்க. ஃபாத்திமா நாயகி பார்த்து 2 பேரையும் பார்த்து கேட்குறாங்க. 2 பேருமே வந்து கதவை திறக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, அலா கது துசல்லியானி, 2 பேரும் தொழுதுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் தொழுதுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தொழுதுட்டீங்கன்னு சொன்னா எந்த தொழுகைய? ஃபர்ல இல்லை, ஃபர்ல இல்லை, தஹஜ்ஜுதை தொழுது விட்டீர்களா, இரவு தொழுகையை நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்குறாங்க. அன்னைக்கு பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்குற அன்னைக்கு அவங்க தொழலை. அப்போ அதை தொழலை யாரை சொல்லலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆயிஷா அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, நம்மள மாதிரி ஒரு தர்க்கவாதம் பண்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. இதா ஷா அன் யபஅஸனா பஅஸனா. ரசூலுல்லாஹ்ட்ட அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்ன யார சொல்லலாம், அல்லாஹ் நாங்க எந்திரிக்கணும் தொழணும்னு எந்திரிச்சு தொழணும்னு அல்லாஹ் நாடி இருந்தா நாங்க தான் தொழுதுருப்போமே. அல்லாஹ் நாடல, அதனால நாங்க தூங்கிட்டோம். தர்க்கவாதம் பேசுறாங்க. நம்மள மாதிரி நம்ம சொல்றோம்ல, இல்லை எனக்கு அல்லாஹ் நாடினதான் நம்ம தொழுதுருப்போம்ல, அல்லாஹ் நாள்ல பாய் அப்படி நம்ம சர்வசாதாரணமா சொல்லுவோம்ல. அத மாதிரி அவங்க ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அல்லாஹ் நாடவில்லை, ஆதலால் நாங்கள் எழுந்து தொழவில்லை என்று அலி ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் கோபத்தோடு தன்னுடைய தொடையில் அடித்து கொண்டே வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா என்ற வசனத்தை ஓதிக்கொண்டே சொல்றார் சென்றார்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. மனிதன் அதிகம் அதிகம் விதண்டாவாதம் செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான், தர்க்கவாதம் புரியவனாகவே இருக்கிறான் என்ற வசனத்தை
ஓதிக்கொண்டே சென்றார்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார். பாருங்க, மக்களுக்கு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்குண்டான வழியை சொல்லி தருகிறார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்குண்டான, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக தன்னை மாற்றுவதற்குண்டான வழிமுறைகளை சொல்லி தருகிறார்கள். வெறுமனே உபதேசிப்பதோடு நின்று விடாமல் தானும் சிறமேல் கொண்டு அந்த செயல்களை நிறைவேற்றுகிறார்கள். தன்னை சார்ந்தவர்களையும் நிறைவேற்ற சொல்லி தூண்டுகிறார்கள் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய நிலை என்ன? நம்முடைய நிலை என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நோன்புல நம்ம தொழுதோமா? இரவு தொழுகை தொழுதோமா? எல்லோரும் தொழுதோமா? என்ன காரணம்? அதை ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க அந்த செய்தியை. அல்லாஹுடைய தூதர் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி தானே சொல்லுது. அப்ப நம்ம ரமலான்ல மட்டும் குறிப்பா வணங்கிக்கிட்டு அத்தோட மூடி உட்கார்ந்துட்டோமே. நம்மள நிறைய பேரு வித்திரு கூட தொழுகிறது இல்லை, கடைசி தொழுகையாக ஆக்கி கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபர்லுக்கு நெருக்கமாக வலியுறுத்தி சொன்ன ஒரு தொழுகை வித்திரு தொழுகை. அதை கூட நம்ம செய்யறது இல்லைங்க. அது மாத்திரம் இல்ல, ஃபர்லே நமக்கு அத்தஹியாத்தில இருக்கு. ஃபஜருக்கு நோம்புல பாத்தீங்கன்னா சஹர் செஞ்சுட்டு எல்லாரும் வந்துடும், அப்படிதானே? ஃபஜருக்கு பள்ளிவாசல் நிறைஞ்சிருக்கும், லொஹருக்கு நிறைஞ்சிருக்கும், அசருக்கு நிறைஞ்சிருக்கும், மகரிப் தொழுதுக்கு நிறைஞ்சிருக்கும். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பள்ளிவாசல் இபாதத்து செய்யக்கூடிய அந்த நிலையில ரமலான்ல மட்டும்தாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ ஃபஜருக்கு வரக்கூடியவர்கள் எத்தனை பேர்? சஹர் செஞ்சுட்டு நம்ம வாரமா? சஹர் செய்ய முடுங்க, பள்ளிவாசல் பாங்கு சொல்ற பிறகு வந்துடுறோமா? தொழுகைக்கு வந்துடுறோமா? ஏன் நம்ம வர முடியல? எவ்வளவு அசட்டையான பொடுபோக்கு தன்மையோடு நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் யோசிங்க. அல்லாஹ் நம் மீது கடமையாக அவனுக்கு விருப்பமான ஒன்றை கடமையாக்கி இருக்கிறதாக சொல்றான். தொழுக அவனுக்கு விருப்பமான ஒன்று, அதை செய்ய சொல்லி கடமையாக்கி இருக்கிறேன்றான். நோன்பு அவனுக்கு விருப்பமான ஒன்று, அதை செய்ய சொல்லி அவனுக்கு கடமையாக்கி இருக்கிறேன். அதை செய்வதின் மூலமாக என்னை நெருங்குகிறான். அதிலும் உபரியான செயல்களை செய்வதன் மூலமாக, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதன் மூலமாக நான் அவனை விரும்புகின்ற வரை என்னை நெருங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி நமக்கு சொல்லித்தர சொல்லியிருக்கானே. இது என்ன வெறுமனே வார்த்தையில் விட்டுட்டு போயிடுவோமா? அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேண்டாமா? எல்லாம் கிடைக்க பெற்று விடுமே. நம்முடைய உலகத்துல உள்ள கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் அடித்து உடைக்கப்படுமே. எதை பற்றி உண்டான அச்சமும் நமக்கு இருக்காதே. இப்படியான அந்த அன்பை பெறுவதற்கு நாம் அதிகம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேசத்திற்குரியவர்களாக நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தருகிறார். அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இறைவா அஸ்அலுக ஹுப்பக, நான் உன்னை நேசிப்பதை உன்னிடத்தில் கேட்கிறேன். நான் உன்னை நேசிப்பதை உன்னிடத்தில் கேட்கிறேன். அல்லாஹ்வை நேசிக்கிறதுக்கும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். வஹுப்ப மன் யுஹிப்புக, உன்னுடைய நேசத்திற்குரியவர்களை நேசிப்பதையும் நான் கேட்கிறேன். எப்படி கேட்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் ஹுப்ப மன் யுஹிப்புக, உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை நேசிப்பதையும் உன்னை நேசிப்பதையும் உன்னிடத்திலே கேட்கிறேன். வஹுப்ப அமலி யுகர்ரிபு இலா ஹுப்பிக, உன்னுடைய நேசத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமே அந்த அமலை நேசிப்பதையும் உன்னிடத்துல கேட்கிறேன். அந்த செயலை நான் செய்யணும். உன்னுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடியது எதுவோ அந்த அமலை நேசிப்பதையும், உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை நேசிப்பதையும், உன்னை நான் நேசிப்பதையும் இறைவா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்து இருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையையும் நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கணும், சும்மா இல்லை. எதையும் நாம் செய்வதற்கு நமக்கு அல்லாஹ் ஒரு எண்ணத்தையும், எந்த அமல் செய்யணும்னாலும் அதற்கு எண்ணம் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும், அல்லாஹ் விரும்பணும், அல்லாஹ் நாடணும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இதன் மூலமாக கற்றுத்தருகிறார்கள்.
இந்த பிரார்த்தனையை கற்றுக்கொண்டு நாமும் அதிகம் அதிகம் இந்த பிரார்த்தனையை கேட்டு அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நேசிப்பதையும் அவனுடைய நேசம் கிடைக்கப்பட்டவர்களாக நாம் ஆகுவதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆகமாக்கி தருவானாக என்று சொல்லி அதன் மூலமாக மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.